திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மடிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவிடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அல்லரும் பன்னார் மொழி அமுடர்மன் திரு நனாவுடையாருடைய திருவள்ளியை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றோம். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று ஐப்பசி மாதம் அசுபதி நட்சத்திரம் எம்பெருமான் திருமூல தேவநாயனார் குருபூசி திருநாள். அன்பர் பெருமக்களே, திருமூல தேவநாயனார் நமக்கு தமிழிலே மந்திரமாக திருமந்திரம் என்று சொல்லி 3000 ஞான பணுவலை நமக்கு அருளிய ஒரு பெருமகனார். நம்முடைய திருமுறைகளிலே மந்திரம் என்று பெயரோடு இருக்கக்கூடியது திருமந்திரம். நம்முடைய மந்திரம் என்று தொல்காப்பிய சூத்திரப்படி நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பை என்று சொல்லி நமக்கு தொல்காப்பிய சூத்திரத்தினுடைய விதியாக இருக்கிறது. அதாவது நிறைமொழி மாந்தராகிய திருமூல நாயனாரால் சிவபெருமானது குறிப்பென்னும் ஆணையால் மறைப்பொருள் கூற்றுக்களை, அதாவது வேதங்களுடைய ஆகமங்களுடைய கூற்றுக்களுடைய செய்யுட்களால் யாக்கப்பட்டிருந்ததனால அதுக்கு மந்திரம் என்று பெயர் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் நமக்கு போற்றுகின்றார். இந்த திருமந்திரத்திற்கு சிறப்பு பாயிரம், பொது பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என்று சொல்லி எல்லாம் பல பாயிரங்கள் எல்லாம் நமக்கு அருளி இருக்கிறார்கள். இந்த திருமூல தேவநாயனுடைய முதல் அதாவது அவர் திருமூலராக வருவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. ஆசிரியருடைய வரலாற்றை நமக்கு துடிசைக்கிறார் என்று சொல்லி சிதம்பரனார் எழுதிய ஒரு வரலாற்றை நமக்கு சிவக்கணி ஐயா அவர்கள் நமக்கு உரையிலே கூறியிருக்கிறார்கள். அந்த செய்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது திருமந்தர் ஆசிரியராகிய நம்முடைய திருமூல தேவநாயனாருடைய முற்பெயர் சுந்தரர் என்று தாய் தந்தையிட்ட ஒரு பெயரோடு அவர் இளமையிலேயே தென்தமிழ் நாட்டினுடைய பொதியிலிருந்து திருமுனிவராகிய அகத்தியனார் தமிழ் சங்கத்தில் சேர்ந்து அவர் உலக நூல்களை கற்று அதில் சிறப்புற்று விளங்கி சங்க தலைவராக இருந்த அகத்தியருடைய நட்பை பெற்று அவருடைய அகத்திய முனிவருடைய ஆதரவிலே அறிவு நூல்களை கற்பான் வடகையிலே நடைபெற்ற அந்த குருகுலம் சென்று அகத்தியர் மூலமாக வடகையிலே சென்று அந்த குருகுலத்திலே சென்று அங்கு கைலாயத்திலே சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, மன்னுதொழு பதஞ்சலி, வியாக்கரமர் என்று சொல்லி 7 பெருமக்களோடு இவரும் சேர்ந்து அங்கு குருகுலத்திலே கற்றதாக நமக்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆகமங்களை எல்லாம் நந்தியம்பெருமானிடம் கற்று இந்த 7 சேர்ந்து இவரும் நந்தியம்பெருமானிடத்திலே ஆகமங்களை எல்லாம் கற்று அப்படி தேர்வு முடிந்ததும் நந்தியம்பெருமானால் நாதர் என்ற ஒரு பட்டமும் பெற்றவர் நம்முடைய திருமூலர். சுந்தரர் என்ற ஒரு திருப்பெயரோடு இருந்தவர் சுந்தரநாதர் என்று சொல்லி அந்த ஒரு பட்டத்தையும் பெற்றவர் நம்முடைய நாயனார். அப்படி அவர் கையிலேயே தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது பதஞ்சலி, வியாக்கரபாதர் அவர்கள் இருவரும் கூத்த பெருமானுடைய அந்த ஞான நடனத்தை கண்டு அங்கு தில்லைக்கு போக புறப்பட அவர்களோடு சுந்தரனாரும் தில்லை வருகிறார். சில நாள் தங்கி அங்கு நடன தரிசனம் பதஞ்சலி வியாக்கரபாதரோடு கண்டு கழித்து அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் பதஞ்சலி வியாக்கரபாதர் தில்லையிலேயே தங்கிவிடுகிறார்கள். ஆசனம் அமைத்துக் கொண்டு சுந்தரநாதராக இருக்கக்கூடிய நம்முடைய நாயனார் மற்றும் மறுபடியும் கையிலை சென்று தவம் இயற்றிக் கொண்டிருக்க ஒரு நாள் அவர் குருமுனிவால் அது அகத்திய முனிவரிடத்திலே ஒரு கேண்மையினாலே அவரிடத்தில் அன்பு கொண்டு அவரோடு சில நாள் உறைந்து இருப்பதற்காக அவர் கையிலிருந்து புறப்பட்டு வழிநெடுக இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நேபாளம், கேதாரம், நேபாளத்திலே பசுபதீஸ்வரர், கேதாரம் என்று சொல்லி பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருவாவடுதுறை சேருகிறார்.
அப்படி திருவாவடுதுறையில் காவிரியிலே எதிர்கரையில் இருக்கக்கூடிய சாத்தனூர் என்ற ஒரு ஊரிலே இடையனாக இருக்கக்கூடிய மூடன் என்பவன் வினைமாண்டு இறந்து போக திருவருளால் அந்த பசுக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக தன்னுடைய உடம்பு, அவருக்கு அட்டமா சித்திகள் தெரியும், தன்னுடைய உடம்பை ஒரு இடத்திலே கிடத்தி அந்த ஆன்மாவை அந்த மூலனுடைய உடம்பிலே செலுத்துகின்றார். மூலனாக எழுந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்து, அதற்கு பிறகு அவர் எப்படி நமக்கு திரு மந்திரம் உபதேசம் செய்தார் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லப்படுகிறது. இது முன்னாடி இருந்த ஒரு வாழ்வு, ஆசிரியருடைய, அதாவது நம்முடைய நாயனாருடைய முந்தைய வாழ்வு என்று சொல்லி நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருத்தொண்ட புராண வரலாறு, திருத்தொண்ட புராணத்திலே தொகை நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். நம்பிரான் திருமூலனுடைய நமது குருமரபின் பெருமானாகிய திருமூல தேவரது அடியவர்களுக்கும் நான் அடியனாவேன். அவன் நம்முடைய குருமரபு நந்தி மரபிலே வந்த நம்முடைய குருமரபின் பெருமானாராகிய திருமூல தேவராவது அடியவர்களுக்கும் நான் அடியனாவேன் என்று சொல்லி நம்பிரான் நமது குருமரபினுடைய வழி முன்னவர் என்ற குறிப்பு என்று சொல்லி, அதாவது பூத பரம்பரை அனைத்தையும் புலப்படுத்தியவாறு காண்க என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் கூறுகிறார். நம் குரு மரபுக்கெல்லாம் முதற்குருநாதராகிய நந்திய பெருமான் பால் அருள் பெற்றவர் நம்முடைய நாயனார். இந்த எழுவரோடு சேர்ந்த என்பராக இவரும் நந்தியம் பெருமானிடத்தில் அருள் பெற்றவர். நந்தி திருவருள் பெற்ற என்று சொல்லி பெரிய புராணத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தியம் பெருமானிடத்தில் உபதேசம் பெற்ற அந்த 7 பெரியவர்களோடு இவரும் சேர்ந்து ஒன்றாக வைத்து போற்றப்படக்கூடியவர் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கரபாதர், சுந்தரநாதர் என்று சொல்லி இவர்கள் அத்துணை பேருமே நந்திய பெருமானிடத்தில் நந்திய பெருமானிடத்திலே அவர்கள் உபதேசம் பெற்ற பெருமக்கள் என்று சொல்லி, அதான் நந்தி மரபு என்று சொல்லி சொல்வது. அதற்கு பிறகு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம், அதே மாதிரி தர்மபுரம் ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் எல்லாம் தோன்றியது இந்த நந்தி மரபிலே வந்த பெரியோர்கள் மூலமாக தோன்றியது என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படிதான் நமக்கு குரு பாரம்பரியம் வந்தது. அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று சொல்லி நமக்கு போற்றப்படுவதெல்லாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி நம்முடைய நாயனாரை திருத்தொண்ட திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது குடிமண்ணு சாத்தனூர் கோக்குலமை போன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூடல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிற்றியன் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன ஆகின்ற அங்கனனே. வகைநூல் ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது, அதாவது குடிவளம் நிலை பெற்ற அந்த சாத்தனூரில் பசுக்களை மெய்ப்போனாகி மூலன் என்னும் இடைமகனுடைய உடம்பிலே புகுந்து, மூலனுடைய உடம்பிலே புகுந்து சென்னியிலே நிலை பெற்ற வளைந்த பிறையுடைய பெருமானது முழுமையாகிய தமிழின்படியிலே நிலை பெற்ற வேதங்களின்படியே துதி செய்து, வேதங்களின்படி பெருமானை துதி செய்து என் உச்சியிலே தனது திருவடியை பொருந்த வைத்த பெருமான். வேதங்களிலே சொல்லப்பட்டபடி அவர் தமிழிலே பெருமானை வழிபாடு செய்து துதி செய்து, அப்படி என் உச்சியிலே தனது திருவடியை பொருந்த வைத்த பெருமான் மூலன் என்னும் பெயருடைய அருளாளர் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். அவர் எப்படி அவருடைய சரிதத்தை நம்முடைய அந்தாதி ஆசிரியர் ஒரு பாடலிலே நமக்கு போற்றுகின்றார். அதாவது நம்முடைய நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கடவுள் ஒருவன், அந்த கடவுளுடைய பெருமைகளை எல்லாம் முதல் பாடலிலே நமக்கு நம்முடைய பெருமானுடைய திருவருள் பெற்ற பிறகு முதலாவதாக பாடிய திருப்பாடல் திருமந்திரத்தில் ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8 என்று சொல்லி, இப்படி முதல் பாடல் நம்முடைய நாயனார் இறைவன் திருவருள் பெற்றதற்கு பிறகு பாடியது தமிழ் மந்திரத்திலே, திருமந்திரத்திலே முதலாவதாக பாடியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள் என்று சொல்லி, ஒன்றவன் தானே கடவுள் ஒருவனே
என்றும், இரண்டவன் இன்னருள் என்பதற்கு அவனுக்கு இரண்டு கருணைகள், அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லி இரண்டவன் இன்னருள். அப்ப என்ன சொல்றாரு? நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா பெருமானுக்கு அவத்தைகள் 3 என்று சொல்லி சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவார்கள். இலயம், போகம், அதிகாரம் என்று சொல்லி 3 அவத்தைகள். இப்படி நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லி அந்த 4 உணர்ந்தனன் என்று சொல்லி 5 வென்றனன் அப்படின்னா ஐம்புலன்களால் உள்ள 5 ஆசைகளை எல்லாம் வென்றவன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதே மாதிரி 6 விரிந்தனன் அப்படின்னா மந்திரம், பதம், வண்ணம், புவனம், அப்புறம் தத்துவம், கலை என்று சொல்லி 6ஆக விரிந்தவன் பெருமான் என்று சொல்லியும் 7 உம்பர் சென்றனன் என்று சொல்லி போற்றுகின்றார். 7 உம்பர் சென்றவன் அதாவது 7 உம்பர் 7 உலகங்களை அப்பால் இருக்கக்கூடியவன். பரமலோகம், விஷ்ணு லோகம், உருத்தரலோகம், சதாசிவலோகம், மகேஸ்வர லோகம், சக்தி லோகம், சிவலோகம் என்று சொல்லி அதற்கு மேலே சென்றவன் என்று சொல்லி 7 உம்பர் சென்றனன் என்று சொல்லியும் இருந்தான் 8 என்று சொல்லி நம்முடைய முதல் பாடலிலேயே பெருமானுடைய பெருமைகளை போற்றுகின்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை நமக்கு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 28 பாடல்களை போற்றுகின்றார். ஆகமங்கள் 28 என்று சொல்லி சொல்லுவார்கள். தமிழ் ஆகமத்தை சொல்ல வந்த நமக்கு தமிழிலே ஆகமமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருமந்திரம். 9 தந்திரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நூல் நமக்கு திருமந்திரம். அந்த ஆகமத்தை சொல்ல வந்த ஆசிரியர் திருமூலன் தேவநாயனாருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் 28 பாடல்களை போற்றியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக சொல்லுவார்கள். அதிலே முதல் பாடலிலே அந்தி இளம்பிறை கண்ணி அன்னலார் கையிலையனில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதல் பெரு நாயகமாகி இந்திரன்வால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறி அருளும் நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகளில் ஒருவர். பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அதாவது மாலையில் தோன்றக்கூடிய இளம்பிறையாகிய அந்த கன்னி மாலையனை சூடிய பெருமானது திரு கைலாய மலையிலே கோயிலுக்கு முதல் பெரும் காவலாகிய முதன்மை பெற்றுள்ளனர். நந்திய பெருமான் என்று சொன்னால் நம்ம பார்க்கிற மாதிரி விடை வேறு, நந்திய பெருமான் வேறு. அதிகார நந்தி, கைலாயத்தை காவல் காக்கக்கூடியவர். நம்முடைய திருமலை சிறப்புல சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரணி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரானுடையார் பிஞகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பனையும் மலர்க்கையில் சுரிகையும் பிறம்பும் கற்றைவார் சடையான் அருணினால் பெற்றார் காப்பது கைலைமால் வரைதான் என்று சொல்லி கைலாயத்தை சுரிகையும் பிறம்பும் கொண்டு காவல் காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நந்தியம் பெருமான். யார் எந்த நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்து அந்த நேரத்திலே அவர்களை அனுப்புவது நந்தியம் பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு கடமை. அப்படித்தான் நந்தியம் பெருமானுடைய உத்தரவில்லாத இறைவனை சென்று யாரும் வழிபாடு செய்ய முடியாது. தேவர்கள் எல்லாம் காத்து கிடக்கணும். அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் பெருமானை சென்று வழிபாடு செய்வார்கள். அதையெல்லாம் வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நந்தியம் பெருமான் தான். அப்படிப்பட்ட நந்தியம் பெருமான் தான் அப்படி இருக்கக்கூடிய முதல் பெரும் காவலராகிய முதன்மை பெற்று விஷ்ணு பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு நெறியினை அருளி செய்யும் பணிபூண்ட நந்தியம் பெருமானுடைய திருவருள் உபதேசத்தினை பெற்ற நான்மறை சிவயோகிகளாகிய ஒரு பெரியவர். அப்படிப்பட்ட நந்தியம் பெருமானிடத்திலே அவர் வேதங்களை எல்லாம் கற்ற, ஆகமங்களை எல்லாம் கற்ற ஒரு பெரியவர். அவருடைய அருள் உபதேசத்தை பெற்ற நான்மறை சிவ யோகிகளாகிய ஒரு பெரியவர் நம்முடைய திருமூல தேவநாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்தி அன்னலார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது பிறைக்கண்ணி அருளுடைய இறைவருடைய திருமுடியாகி உயர்ந்த இடத்தில் இருத்தலால் அது கலங்கரை விளக்கம் போல அது நெடுந்தூரத்தில் இருப்பவர்களையும் அப்படி ஈர்ப்பதனால அதுக்கு பேரு பிறை கண்ணி என்று சொல்லி சொல்லுகிறார். முந்தை நிகழ் கோயில் என்று சொல்லி நீண்ட காலத்துக்கு பழமையாக இருக்கக்கூடிய கோயில் கைலாயமலை தான். கைலாயம் தான் ரொம்ப பழமையான ஒரு கோயில் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி நிகழ் கோயில் எக்காலத்தும் அழியாது இருக்கக்கூடிய அந்த கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கைலாயத்திலே திருக்கைலை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்தை சொல்வார், ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்னடி தான் மலையன். ஊழி காலத்திலே அழியாது நிலைத்திருக்கக்கூடியது கைலாய மலை. ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன்மடி தான்மலையை
ஏலிசையின் கரும்பெண் என்று சொல்லி அந்த நம்முடைய நொடித்தான்மலை பதிகத்தில் சொல்வார். முதல் பெரு நாயகம் அப்படின்னா கோயில் நாயகன் அப்படின்னா நாயகம் காவலாகிய அதிகாரம் பெற்றவர், அந்த கோயிலை கைலாயத்தை காவல் காக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நந்திய பெருமான் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி திருநந்தி தேவர் பெருமானது பெயர் நந்தி என்று சொல்லுவது பெருமான், நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி நமக்கு திருமுறை. நந்தி என்று சொல்லுவது இறைவனுடைய திருப்பெயரும் நந்தி தான். அதனால நந்தி என்று சொல்லுவது அவர்பால் முதல் உபதேசம் பெற்ற நந்தி தேவருக்கு ஆயிற்று. சாமியினுடைய பெயர், அதாவது குருநாதருடைய பெயரே சீடருக்கு. சிவபெருமானுடைய பெயர் நந்தி, முதல்ல பெருமானிடத்தில் உபதேசம் பெற்றதுனால நந்தி என்று சொல்லுவது பெருமானுடைய பெயர் ஆயிற்று. பெருமானுடைய பெயரே அவருக்கு நந்திய பெருமான் என்று சொல்லுவது இறைவனுடைய பெயர் தான். அதனால முதல் பெரு நாயகமாகிய நெறியருடும் நந்தி என்று சொல்லுகிறார். நந்தி திருவருள் பெற்ற அப்படிப்பட்ட நந்திய பெருமானிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் திருமூலதேவநாயனார். சுந்தரனாராக நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடேன் என்று சொல்லி நந்திகண நால்வர் சிவயோக மாமுனி மன்னுதொலு பதஞ்சலி வியாக்கரமர் என்று என்னோடு என்மரும் யாமே என்று சொல்லி 8 அருளாளர்கள் பெருமானிடத்திலே சுந்தரனாரை சேர்த்து 8 பேரும் உபதேசம் வாங்கியிருக்கிறார்கள். 4 யோகிகள்னா வேத சிவ ஆகமங்களில் பேசப்பட்ட சிவ யோகங்கள் கைவந்த பெரியவர்கள் என்று சொல்லி போற்றுகின்றார். ஆமா, இவரது சிவயோக சாதனையால் வரும் சரித நிகழ்ச்சியை சொல்றார். என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருளால் என உணர்ந்தார் என்று சொல்லி நமக்கு பின்னாடி சேக்கிழார் பெருமானே சொல்றார். ஒருவர்னா ஒப்பற்றவர் இருக்கிறதுல ரொம்ப தலைமை பூண்டவர் என்று சொல்லி, அதாவது இவரது முன்னை பெயர் புராணத்துல சொல்லப்படல, ஆனா சிவகவுனிய உரையில சுந்தரனார் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு வேண்டப்படாமை குறிப்பு போல இன்னைக்கு அது தேவையில்லை அப்படிங்கறதுனால சேக்கிழார் பெருமான் அதை பற்றி சொல்லல. இப்புராணம் அந்தி என்ற அகரத்தில் தொடங்கி சாற்றுவாம் என மகர ஒற்றுடன் நிறைவதால் பிரணவ வடிவான ஞானம் தர வந்தவரது சரிதம் என்று சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட பெருமான் மற்றவர்தாம் அணிமாதியார் வரும் சித்தி வெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுனிவால் உற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழின் பொதியமலை நன்னுதற்கு வழி கொண்டார். இப்ப கைலாயத்தில் இருக்கிறார். அப்படி கைலாயத்தில் 8 சித்திகளையும் கைவரப் பெற்றவர், அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 சித்திகளையும் கைவரப் பெற்றவர் நாயனார். அவர் கைலாய மலையிலிருந்து குறுமுனி என்று சொல்லக்கூடிய அகத்திய முனிவரிடத்திலே அன்பு கொண்டு அவரிடத்திலே சில நாள் உறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பொதியமலையை நோக்கி வருகிறார். தென்னகத்தில் இருக்கக்கூடிய பொதியமலையை நோக்கி அவர் வருவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நாயனார் அனிமாதி சித்தி அப்படின்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான சித்திகள், அட்டமா சித்திகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கு. அதுல ஒவ்வொரு சித்திகளுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை பெருமானுடைய திருவருளினாலே கைவரப்பெற்றவர் நம்முடைய நாயனார். இவர் ஒரு பெரிய சிவயோகியாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நந்தி திருவருள் பெற்ற 4 யோகியாராக இவர் இந்த சித்திகள் பெற்றோடைய என கூறுவந்த நிலை என்னையோ, அதாவது இதெல்லாம் சாதாரண நிலை. இந்த 8 வகை சித்தி அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு, நந்திய பெருமானுடைய திருவருள் பெற்றவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாதனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சரித நிகழ்ச்சியில பசுக்களின் துன்பம் நீங்கி இடையனுடைய அந்த உடம்பில புகுகின்ற பொழுது பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய சித்தி இங்க பயன்படுத்தப்படுகிறதுனால அந்த 8 வகை சித்திய என் வகை சித்தி பெற்றவர் என்று சொல்லுகிறார். அப்படி அந்த தம்முடல் மறைந்தமை கண்ட போது அது தம்மை ஆகம பொருளை தமிழ் வகுப்ப செய்ததற்கு இரவே செய்தார். ஏன் பெருமான் சுந்தரராக வந்த திருமூலருடைய உடலை மறைத்தார் என்று சொன்னால் அவருக்கு ஆகம பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆமா, அத பின்னாடி சொல்றார். தன்னிலவார் சடையார் என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டுல சொல்றார். இல்லைன்னா அவருடைய உடம்பு மறைக்கணுங்கிற அவசியம் இல்ல. மூடனுடைய உடம்புல இருந்து அவர் 3000 தமிழ் நமக்கு கொடுக்கிறார். அந்த தன்னுடைய உடலை மறைத்த பிறகு மூடனுடைய உடம்பிலிருந்து யோக நிலையிலே ஆண்டுக்கு ஒரு பாடலாக நமக்கு பாடியது என்று சொல்லுவார்கள். அப்படி கொற்றவனார் இறைவருடைய சிவபெருமானுடைய குறுமுனிவால் அகத்தியரிடத்திலே நட்பு கொண்டு அப்படி தாழ்ந்த தென் திசையை நேர் நிறுத்த தனிப்பெரும் முனிவராகிய நிலையில்
அகத்தியரை பொதியமலைக்கு அனுப்பி வரலாறு இது கந்தபுராணத்துல. இறைவனுடைய திருமண கோலத்தை பார்ப்பதற்காக எல்லோரும் வடகையிலே செல்லுகின்ற பொழுது அந்த வடகையிலே தாழ்ந்து விடுகிறது. அதை நேர் சமப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெருமானால் அனுப்பப்பட்டவர் தான் அகத்திய முனிவர். அதான் அந்த அவ்வளவு சிறப்புடையவர் அகத்திய முனிவர். உடன் சில நாள் உறைவதற்கு பெருமானுக்கு சமமானவர். ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய கையிலை எல்லாரும் வந்ததனால தாழ்ந்ததனால அதை சமன்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர் அகத்திய முனிவர். ஏன்னா அவரால் தான் அது முடியும்னு சாமிக்கு தெரியும். யாரை எந்த வேலைக்கு அனுப்புனா அந்த வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதனால பெருமான் வந்து அகத்திய முனிவரை அனுப்புறார். இங்க வந்த அகத்திய முனிவருக்கு அங்கங்க காட்சி கொடுக்கிறார், திருமண காட்சி கொடுக்கிறார். பாபநாசத்திலே அவருக்கு திருமண காட்சி கிடைக்கிறது. இப்படி எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. உடன் சில நாள் உறைவதற்கு அப்படின்னார். அதாவது இறைவரது திருக்கையிலையில் உறைந்த யோகியார் அகத்தியரோடு உடன் சில நாள் உறைவதனை விரும்பி கைலை நீங்கி வழி கொண்டார். அதாவது எப்பொழுதும் பெரியவங்க சிவபெருமானோடு இருக்கிறத காட்டிலும் பேரின்பம் என்னன்னா அவனுடைய அணைந்தோரோடு இருத்தல் அப்படிங்கறத முக்கியங்க. அதாவது பெருமானோடு இருக்கக்கூடிய இன்பம் ஒன்று. இன்னொன்னு பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா பெருமானுடைய திருவருள் பெற்ற அந்த அணைந்தோர் என்று சொல்லக்கூடிய சிவன் முக்தரோடு இருக்கிறது ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் மணிவாசக பெருமான் சொல்ற, உடையால் உந்த நடுவருக்கும் உடையார் நடுவில் நெய் இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் எங்கெடுத்து முடிய வண்ணம் முன் நின்று அப்படின்னார். சாமி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா மணிவாசக பெருமான், உன்னுடைய அடியார் மத்தியில நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதேதான் நமக்கு ஆசைப்பத்திலையும் கேட்கிறாரு. ஆமா, ஆசைப்பத்திலே அதே தான் கேட்கிறார். அத்தன் ஆண்டுதான் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்ன ஆசைப்பத்துல நின் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னாரு. இப்படி அடியார்கள் வந்து சிவன் முக்த அடியார்களோடு இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க என்று சொல்லி நமக்கு சொல்றார். அதாவது இவ்வாறு யோகியர் கொண்ட கருத்தினை உயிர்கள் உய்யும் பொருட்டு திருமந்திரம் வெளிப்படுத்தும் பெருங்கருணை காரணமாக நிறைவேற அருள் புரியாது தடுத்து திரு ஆவடுதுறையினில் இவரை பல்லாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் இருத்தி அருளினர் இறைவர் என்பது மேல் காணப்படும். எத்தகைய பெரியோராயினும் திருவருள் கூட்டிய வழியே அன்றி தாம் எண்ணியபடி காரியங்கள் கைகூட பெறார். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இறைவன் ஒரு வகுத்து வச்சிருப்பான். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னார். சாமி என்ன கணக்கு போட்டிருக்கிறாரோ அந்த கணக்குப்படிதான் நாம நடக்க முடியுமோ ஒழிய நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க முடியாது அப்படிங்கிறது இந்த வரலாற்றில் நமக்கு தெரியுது. அப்படிதான் சாமி கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். வேண்டினி யாது அருள் செய்தாய் யானுமதுவே வேண்டினல்லால் அதுவும் முந்தன் வெறுப்பன்றே மணிவாசக பெருமான் சொல்ற. நம்ம நினைக்கிறதெல்லாம் சாமி கொடுத்துருவாரான்னா சாமி என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம அனுபவிக்க முடியுங்க. வள்ளுவ பெருமான் அதை தெளிவா சொல்றார். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னார். நற்றமிழின் பொதியமலை தமிழ் முனிவர் இருத்தல் இவ்வாறு ஞாலமளந்த மேன்மை தெய்வத்தமிழ். நற்றமிழ்ல என்னங்க? ஞாலமளந்த மேன்மை தெய்வத்தை உலகத்தையே அளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது நம்முடைய தெய்வத்தமிழ். தேவார திருவாசகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருமுறை தமிழ் என்று சொல்லி சொல்றாங்க. தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே என்று சொல்லி திருமந்திரம். தமிழ் சொல்லும் வட சொல்லும் தானிழலில் சேர என்று சொல்லி தேவாரம் என்று சொல்லி இப்படி இந்த பொதியமலை என்று சொல்லுவது பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அகத்திய முனிவருடைய இருப்பிடமாக சொல்லப்படுவது. ஆமா, சந்தான பொதிய தடவரை செந்தமிழ் பரமாச்சாரி என்று முன்னோர் உலங்குளிர போற்றுவார்கள் என்று சொல்லி சொல்றார். பூவை சாமிநாதையர் சொல்லுகின்ற பொழுது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பொதுவிடமாயிருத்தல் பெயர் பெற்றது என்று சொல்லி சொல்றார். இப்ப அங்க வரதுக்கு முடிவு பண்ணிட்டார். அட்டமாசித்தி கைவரப்பட்ட மூலர் நடையாத்திரையாக வந்தது இறைவன் எழுந்தருளிய தலங்களை வழிபாடு செய்வதற்காக. இப்ப எங்க எல்லாம் வழிபாடு செய்யறார் அப்படின்னா, அப்படியே கைலாயத்திலிருந்து வருகின்ற பொழுது யோக நிலையில வருகிறார். அப்படி யோக நிலையில வருகின்றவர் திரு கேதாரத்தை வழிபாடு செய்கின்றார். முதல்ல வழிபாடு செய்தது திரு கேதாரம். அப்படியே கைலாயத்திலிருந்து வருகின்ற பொழுது அந்த மலைச்சாரலில் இருக்கக்கூடியதா கேதாரம் என்று சொல்லக்கூடியது. கேதாரத்தை வழிபாடு செய்கின்றார். அதற்கு பிறகு கேதாரத்தை வழிபாடு செய்து கொண்டு நேபாளத்தில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வர பெருமானை வழிபாடு செய்கின்றார். அப்படி நேபாளம் வழிபாடு செய்து கொண்டு பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே திருவாவடுதுறை வந்து சேருகிறார். நம்முடைய
திருமூல தேவநாயனார் அப்படி வருகிறார். அங்கங்கு துறைகள் எல்லாம் நீராடி கொண்டு வருகின்றார். அவர் அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த தலங்களை வழிபாடு, திருவாவடுதுறை வருவதற்கு முன்பாக அவர் வழிபாடு செய்தது அவிமுத்தம் என்று சொல்லக்கூடிய, அதாவது கங்கை ஆற்றிலே நீராடி இறைவர் மகிழ்ந்தருளி இருக்கக்கூடிய அவிமுத்தம் என்று சொன்னால் காசி, அந்த வாரணாசியை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு பருப்பதம் என்று சொல்லக்கூடிய திரு பருப்பதம், ஸ்ரீசைலம் என்று சொல்லுவது திரு பருப்பத மலையை வழிபாடு செய்து கொண்டு காலத்தியை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வடக்கிருந்து அப்படிங்க கீழே வருகிறார். இப்படி பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். வந்தவர் காலத்து மலையில இருந்து கீழே வருகின்ற பொழுது பெருமானை வணங்கி கொண்டு அருள்கூத்து, பெருமானுடைய அருள்கூத்து இயற்றக்கூடிய ஒரு மன்றுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு பதியை வழிபாடு செய்து கொண்டு அதை தொழுது கொண்டு அங்கு கீழும் மேலுமாக தேடி அரிக்கும் அயனுக்கும் காணுதற்கரியதாய் நிமிர்ந்தாராகி சிவருவன் அமர்ந்தருளும் திரு ஏகாம்பரத்தை பணிந்து, ஏகாம்பரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை பணிந்து கொண்டு உயர்ந்த பொன்னாளாகிய மதில்களுடைய திரு காஞ்சிபுரத்திலே அங்கு நகரிலே தங்கி அதற்கு பிறகு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அவர் திருவதிகை காஞ்சியிலே இருந்து அப்படியே வருகின்ற வழியிலே திருவதிகை வீரட்டானத்தை வணங்கி அங்க இருக்கக்கூடிய திருநீலகண்டத்தையுடைய பெருமானை வழிபாடு செய்து கொண்டு திரு அம்பலத்தினை சூழ்ந்து நம்முடைய திரு அம்பலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிதம்பரத்தை வழிபாடு செய்து கொண்டு தில்லையம்பதியை வழிபாடு செய்து கொண்டு பெரும்பற்ற புலியூரில் அணைந்தார். அங்க இருக்கக்கூடிய கூத்த பெருமானை வழிபாடு செய்து அங்கு அணைகிறார். அப்படி அங்கிருந்து பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லுவது ஏனை பற்றுக்களை எல்லாம் உழைத்த துறவிகளுக்கும் பெரும் பற்றை விளைப்பது. பற்று நீங்கிய துறவிகளும் பற்றாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பதிதான் பெரும்பற்ற புலியூர். அதனால அதுக்கு பேரு பெரும்பற்ற புலியூர். பற்று நீங்கிய துறவிகளும் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம் தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று சொல்லி அப்பர் சாமிகள் போற்றுவார். அங்கு துறந்தோருள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை, துறந்தோருள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி அப்பர் சாமிகள் போற்றுவார். அதான் பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லி அதற்கு பெயர். அப்படி எல்லா உலகங்களும் உய்யும்படி தூக்கிய சேவடியுடைய கூத்த பெருமானை அன்பு பொருந்த வணங்கி அங்கு சிந்தை களிர திளைத்து மெய்யுணர்விலே அங்கு அப்படியே மகிழ்ந்து தன்னுடைய அந்த சிவபோத நிலையை வெளிப்படும் சிவானந்த அருட்கூத்தினை முழுவதும் பதிஞானமாகிய தன்மையிலே நின்று அனுபவித்தனர். அதாவது இந்த இடத்துல பதிஞானமாகிய அந்த திருவருடைய தன்மையிலே நின்று, பதிஞானம்னா இறைவனை பற்றிய ஞானம், பதிஞான வாழ்வை தருவாயே கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி என்று சொல்லக்கூடிய திருப்புகளில் நமக்கு அருணகிரிநாதர் பவானி திருப்புகளிலே பாடுகின்ற பொழுது பதிஞான வாழ்வை தருவாயே என்று சொல்லி போற்றுகின்றார். பதிஞானம் என்று சொன்னால் இறைவனை பற்றிய அறிவு, பெருமானுடைய திருவருள் ஞானம் என்று சொல்லி பொருள். பதிஞானமாகிய தன்மையில நின்று அனுபவித்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு அந்த திருப்பதியில் 6ஆம் நாளை விரும்பி தங்கி இருந்தார் என்று சொல்லி அப்படி உலகுய எடுத்தருளிய சேவடியார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உலகுய எவ்வுலகம் உய எடுத்தருளிய சேவடியாரை என்று சொல்லி போற்றுகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா இது ஐந்தொழில் கூத்து. எடுத்தருளியன தூக்கிய திருவடிங்க. ஆமா, தூக்கிய திருவடி பிறவி பெருங்கொழி நின்று மேலே எடுத்து என்பது குறிப்பு. ஆட எடுத்திட்ட பாதமொன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரங்க. உலகுய மறையளித்த திருவாக்கால் என்று சொல்லி சொல்லுவது போல எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரே என்று சொல்லி காரைக்கிழமையார் புராணத்தில் வரும். எடுத்த அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்தருளிய தூக்கிய திருவடி என்று சொல்லி பொருளுங்க. ஆமா, ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டது, ஆடுவதற்காக எடுத்த பாதம் தானே நம்மை ஆட்கொண்டது என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தேவாரத்திலே போற்றுகின்றார். அப்படி அன்புற வணங்கி சிந்தை கலிவர திளைத்து அந்த கூத்த பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கிருந்து அவர் அப்படியே பொன்னி நல்நதி மிக்க நீர் பாய்ந்து அப்படியே சோழ நாட்டிலே வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். காவிரியினுடைய கரையிலே அணைகிறார். தடநிலை மாளிகை புலியோர் தன்னில் உறைந்து இறைஞ்சி போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடமளித்ததெனக் கருதி மேதினிக்கு வல நிறைத்தேன்
கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார் அப்படின்னா பெரிய நிலைகளுடைய மாளிகைகள், அப்படி உயர்ந்த மாளிகைகள் நிறைந்த பெரும்பற்ற புலியுள் தங்கியிருந்து வணங்கி அங்கு தங்கியிருந்து பெருமானை வழிபாடு செய்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து வணங்கி மேலே சென்று வலிமையுடைய இடபத்தின் மேல் வரும் இறைவர் அமுது செய்யும்படி சிறிதும் அஞ்சாமல் விடத்தை கொடுத்தது என்று கருதி, கடல் தானே விடத்தை கொடுத்தது என்று சொல்லி கருதி அஞ்சாமல் விஷம் கொடுத்துச்சான் கடல். சிவபெருமானுக்கு அஞ்சாமல் விடம் கொடுத்த அந்த என்று கருதி உலகுக்கு எல்லா வளங்களையும் நிறைய கொடுத்து கடலின் வயிற்றை நிறைக்காத காவிரி ஆற்றின் கரையனை அணைந்தனர். அதாவது உலகத்துக்கு எல்லா வளத்தையும் கொடுத்தது காவிரி, ஆனா கடலுடைய வயிறு நிரம்பாத மாதிரி கொஞ்சம் தான் போய் அங்க சேருது. காவிரி கடைசியில போய் மிச்சமான நீர் தானே போய் உபரி நீர் தான் கடல்ல போய் சேரும். அதுக்கு என்ன காரணம்னா காவிரி நினைச்சுதான் என்னுடைய தலைவனுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாம நீ நஞ்சு கொடுத்தையே, உன்னை நான் சேர மாட்டேன் என்று சொல்லி காவிரி சும்மா கொஞ்சம் மட்டும் போய் சேர்ந்தது, அந்த உபரி நீர் மட்டும் போய் சேருங்க. அதுக்கு பேரு அதான் இந்த இடத்துல சொல்றாருங்க, கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரையணைந்தார். கடல் வயிறு நிறையாத காவிரி என்று சொல்லி போற்றுகின்றார். இன்னும் வைகையாறு கடல்ல போய் சேர்றதே இல்லையா. பெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததுனால நான் கூட சேர மாட்டேன் என்று சொல்லி வைகை கடல்லே சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி சிவ அது என்ன செஞ்சிருக்குது கடலு, சிவ அபராதம் செய்தாரோடு இணக்கம் கூடாது என்று கூறும் விதியினை வலியுறுத்தல் கருத்து. யாரெல்லாம் சிவ அபராதம் செய்யறாங்களோ அவங்களோட நம்ம சேரக்கூடாது. காவிரி கூட தெரியுது பாருங்க, சிவ அபராதம் செஞ்சவங்களோட சேரக்கூடாது. நம்ம மனிதர்களுக்கு தெரியணுமே, அதான் ரொம்ப முக்கியம். சிவ அபராதம் செய்கின்ற இடத்துல நம்ம போய் நிக்க கூடாதுங்க. நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னாங்க. யாரு சொன்னாங்க? திலகவதி அம்மா சொன்னாங்க. தன்னுடைய தம்பி வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சமையல் செய்யக்கூடிய சமையல்கார சொல்றான், இவங்க அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை சென்றவனுக்கு குறைமன் அப்படின்னாங்க. நல்லதையே அறியாத சமணர்கள் இருக்கக்கூடிய சமணப்பாலிக்கு எந்த காரணத்தை கொண்டு நான் வரமாட்டேன், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு சென்று சொல்லி இரவோடு இரவாக நாவுக்கரசு பெருமான் திருப்பதிக்கு வந்ததாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வாதவூரடிகளுக்கு உபதேசப்படத்தில் வைகை ஆற்றுக்கு மற்றொரு வகையால் ஆக்கி தொடுத்த வறுமையும் பயனும் என்று சொல்லி சொல்றாருங்க. புனரி தன்னையும் புனிதமாக்குவதர் நன்னிடம் பெரும் தீர்த்தம் என்று சொல்லி இயல்பகினாயனர் புராணத்தில் வருங்க. புனரி கடல் நீர் என்று சொல்வது தீட்டுடையது. அந்த காவிரி போய் கலக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர் புனிதமானது, அங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் நமக்கு காவிரியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து திருவாவடுதுறை சென்று சேருகிறார் நம்முடைய நாயனார். காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்தாடி கடந்து ஏறி ஆவினரும் கன்றுரையும் ஆவடுதன் துறை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செலும் கோயில் வலம் மேவு பெறும் காதலினால் பணிந்தங்கு விருப்புருவார். இந்த சரிதத்துக்கு முக்கியமான பதி என்னன்னா திரு ஆவடுதுறை தான். நமக்கு குருமகா சன்னிதானங்கள் அங்கு திருவாவடுதுறை சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சைவத்திலே மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த திருவாவடுதுறை அமைந்திருக்கக்கூடியது இறைவனுடைய திருவருளாலே அங்கு அமைய பெற்றிருக்கிறது. நம்முடைய கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் அங்கு அமைய பெற்றிருக்கிறது. அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாகத்தான் நமக்கெல்லாம் இன்றைக்கு நாமெல்லாம் சைவ சித்தாந்தம் படித்து திருமுறைகள் எல்லாம் கற்று நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்னா குரு நமச்சிவாயமூர்த்திகள் ஆரம்பித்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் 23வது குருமா சன்னிதானங்களாக இருந்த அந்த சாமிகள் தான் நமக்கு இந்த திருமுறை வகுப்புகள் சைவ சித்தாந்த வகுப்புகள் நேரடி பயிற்சி மையங்கள் எல்லாம் ஆரம்பித்து சைவத்தை வளர்த்த பெருமை திருவாவடுதுறைக்கு உண்டு. அதனால நம்ம எல்லோரும் திருவாவடுதுறை வணங்கி போற்றி மகிழ வேண்டிய ஒரு சன்னிதானம் நமக்கு திருவாவடுதுறை ஆதீனம் என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. இப்ப இருக்கக்கூடிய 24வது குருமா சன்னிதானங்களும் அந்த தொண்டை அப்படியே பின்பற்றி 23வது குருமா சன்னிதானங்களுடைய தொண்டை பின்பற்றி செவனை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த பதியிலே நடந்ததுதான் நமக்கு இந்த சரிதம் என்று சொல்லுவது ஒரு பெருமை. அப்படி பணிந்து விருப்புற்று சில நாட்கள் அங்கு அந்த இடத்துக்கு திருவாவடுதுறைக்கு அணைந்து வருகிறார்.
அதாவது திருவாடுதுறை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆவினரும் கன்றுரையும் ஆவடுதன் துறை அணைந்து அப்படின்னார். அப்படின்னா அதாவது பசுவின் கன்றாக உமையம்மையார் அணைந்து தவம் செய்யும் திருவாடுதுறை அணைந்து, அம்மா பசுவினுடைய கன்றாக அங்க சேர்ந்து திருவாடுதுறையிலே தவம் செய்து கொண்டிருப்பதாக, இடபத்தில் எழுந்தருளும் பசுபதியாராக இறைவனாருடைய செலுங்கோயிலை வளம் வழிபட்டு, அப்படியே அந்த கோயிலை வளமாக வழிபட்டு பொருந்திய பெரும் காதலினாலே வணங்கி அங்கு விருப்புடையவராகி அங்கு வணங்கி அங்கு இருக்கிறார். ஆவின் அருங்கன்றுரையும் ஆவடுதன் துறையினர். உமையம்மையார் ஒரு காரணத்தினாலே பசுவினுடைய வடிவுடன் போந்து இங்கு தவம் செய்து அப்பசு வடிவம் நீங்க பெற்று பெருமானை வழிபட்டு உரைகின்றார் என்று சொல்லி நமக்கு தலபுராணம் சொல்லப்படுகிறது. ஆவின் அருங்கன்று பசுங்கன்று வடிவு பெற்று அம்மையார், இதனால பசுபதியார் என பெற்றார் என்று சொல்லி, ஆவின் அருங் பின்னே போந்த வடிவமாதலானும் மலம் பற்றிய உயிர்களாக ஏனை பசுக்கள் போலாது சிவத்தினின்றும் போன்ற சிவசக்தி ஆதலானும் எண்ணாது ஆவின் கன்று என்று சொல்லி போற்றுகின்றார். கோகலி என்பது இதனுடைய பொருட்டு, அதாவது கோனா பசு என்று சொல்லி சொல்லுவார். கோகலியாண்ட குறுமனிதன் தாழ்வாள் என்று சொல்லி திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சேவில் வரும் பசுபதியார், பசுபதி உயிர்களுக்கெல்லாம் பதியாவார் என்று சொல்லி, மேவு வரும் காதலினார் அப்படின்னா ரொம்ப பெருமானிடத்திலே அங்க இருக்கக்கூடிய திருவாவடுதுறை பெருமானிடத்திலே பணிந்த போது உள்ள மனநிலை மேவு பெரும் காதல் அப்படின்னா நம்ம விருப்பமோடு அங்கு பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்நிலைமைத்தானத்தை அகலாததொரு கருத்து முன்னியலும் குறிப்பினால் மூலும் ஆதரவு எய்த பின்னுமகன்று ஏகுவார் பேரவரும் கோக்குலங்கள் பொன்னி நதி கரைப்புறவில் புலம்புவன எதிர்கண்டார். அப்படி அவர் அங்கு செல்லுகின்ற பொழுது அங்கிருந்து அன்பு பொருந்த அந்த யோகியார் அங்கு செல்லுகின்ற பொழுது மேய்ப்பதற்காக அங்கு ஓட்டப்பட்டு வரும் பசு கூட்டங்கள் காவிரி நதியினுடைய கரையிலே ஒரு இடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறது. இவர் எதிரிலே பார்க்கிறார், ஒரு பசு கூட்டங்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. இவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு ஊர் சாத்தனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த சாத்தனூரிலே பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையர்குடியிலே பிறந்தவன் ஒருவன், அவனுடைய பெயர் மூலன். அவனுடைய பெயர் தான் மூலன் என்று சொல்லி சொல்லுவது. அப்படி பசுக்களை மேய்த்து வருவனாகி மூலன் என்ற பெயருடையவன் அந்த அவனுடைய போகத்தின் எல்லை வினை ஒளிந்ததனால், அவனுடைய வினை ஒளிந்ததனால ஆயுளை கொடிய தொழிலுடைய பாம்பின் விடம் உண்டு ஒழித்து விடவே உயிர் துறந்து நிலத்து பாம்பு கடித்து அவன் இறந்து கிடக்கிறானுங்க. அதாவது முந்தை முறை நிறைமைப்பான் என்று சொல்லி சொல்லுகிறார். வெந்தொழில்வல் விடம் உண்ண வீடு நிலத்து இடை வீழ்ந்தான் என்று சொல்லி அவனுடைய அந்த போகத்தினுடைய எல்லைவனை ஒளிந்ததனாலே அவன் ஆயுளை கொடிய தொழிலுடைய பாம்பினுடைய விடம் உண்டு ஒலித்தது என்று சொல்லி அப்படி பாம்பு தீண்டி அந்த மாடு மேய்க்கக்கூடிய இடையன் இறந்து கிடக்கிறான், மூலன் இறந்து கிடக்கிறான். அதை பார்த்து எல்லா பசுக்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. வினை மால உடல்வாழ், அதாவது உடல் வாழ்க்கை நிலைபெறும் எல்லையாக உள்ளது வினை போகமாதலின், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒளிந்தால் திணை போதளவு நில்லாது. பட்டினத்தடிகள் சொல்றாருங்க. அதாவது இந்த உடம்பு என்னன்னா வினை போகம்தான் இந்த உடம்பு. வினை நீங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வினாடி அளவு கூட இந்த உடம்பு இருக்கா. அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது, ரொம்ப முக்கியங்க. அதாவது என்னது, வினை போகமே தேகம் கண்டாய் அப்படின்னாரு. வினைதான் ஒளிந்தால் திணை போதளவு நில்லாது, ஒரு திணையளவு காலம் கூட அந்த உடம்பு நிக்காது. உடம்பு நீங்கிருச்சு, வினை நீங்கிருச்சுன்னா உடம்பு இருக்காது, உடம்பு நீங்கிருச்சுன்னா வினை நீங்கிருச்சு, அவ்வளவுதாங்க. உடம்புக்கு வினைக்கு ஒரு தொடர்பு உண்டு. அதான் வினை போகமே தேகம் கண்டாய் என்று சொல்லி நமக்கு நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்றாருங்க. ஆமா. அடுத்து நமக்கு இப்படி அந்த விடையனது உடம்பை அந்த பசுக்கள் அணுகி சுற்றி நின்று அப்படியே எல்லாம் கதறுகிறது. ஏன்னா அவன் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டிருந்ததுனால அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே அவனை மொய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த யோகியார் அதை பார்க்கிறார். வந்தவர் அதை பார்க்கின்ற பொழுது பசுக்களுடைய துன்பங்களை நீங்கும்படி நான் ஒழிப்பேன். ஏன்னா அவருக்கு அட்டமா சித்திகள் தெரியும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தாலும் இந்த பசுக்கள் துன்பம் நீங்காது. என்னதான் செஞ்சாலும் அந்த இடையன் உயிர் பெற்று எழுகணும். ஒரு இறந்து போன ஒருவன் உயிர்ப்பிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முடியாத செயல். அதனால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா,
தன்னுடைய உடம்ப ஒரு இடத்துல கிடத்திட்டு தன்னுடைய ஆன்மாவை இந்த இடையனுடைய உடம்புல புகுத்துறார். அதுக்கு பேர் பரகாய பிரவேசம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு அட்டமாசி தீவிற்கு இருந்ததுனால தமது உயிரை அந்த உடம்புல சேர்க்கிறார். தமது திருவுடம்பனை காவலாக ஒரு இடத்துல சேமித்து வைத்துக் கொண்டு இங்க வர்றார். தாம் பயின்ற கைவந்த பிராணவாயுவை அடக்கும் உபாயத்தின் மூலமாக அவனது உடம்பிலே தமது உயிரினை புகுவித்தார் என்று சொல்லி அப்படி அந்த உயிரை அந்த உடம்பிலே புகுவிக்கிறார் நாயனார். அப்படி புகுவிக்கின்ற பொழுது அது பசுக்களின் துயர் நீங்குதல் வேண்டுமாயின் அதற்கு இதுவே உபாயம். வேறொன்னும் அவர் நினைக்கல. பசுக்களுடைய துன்பம் தீரணும், அதுக்கு என்ன வழி? ஒரே வழி, அவன் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று சொல்லி இடையனை உயிர்ப்பிப்பது அவனை இன்னும் சில நாள் வாழ வைக்க வேண்டும் என்ற கருத்தால் அன்று. இது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் வாழட்டுன்னு சொல்லியெல்லாம் இல்ல, அந்த நேரத்துல பசுக்களுடைய துன்பத்தை தீர்க்கணும். அதனால அவர் துன்பம் நீங்குவதற்கு அதுவே வழி. அதனால அவர் அது செய்யறாருங்க. ஆமா, அதாவது நம்பர் அருளாலே உணர்கின்றனர் ஆக்களின் துயர் நீங்க ஒழிப்பேன் என்ற கருத்து மனத்துள் எழ அது பற்றி உணர்வு மேற்கொண்டமே நம்பர் அருளாலே வந்தது. என்ன எனின், அது எப்படி இவருக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, கையிலே நின்று குறுமுனிவால் பொதுகைக்கு செல்ல வழி கொண்டு செல்லும் யோகியாருக்கு வழியில் உலகினரை காணும் அந்த உலகினரை காணும் இன்ப துன்பங்களை மனம் செலுத்தி கொண்டு தாமும் அவற்றுள் பட்டு உழவுதல் தகுதி என்று. இவர் வந்த வேலை என்னன்னா, அகத்திய முனிவரை பார்க்கிறது தான். உலகத்துல இன்ப துன்பங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், அதையெல்லாம் பார்த்து அதுல மனசை புகுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றார். உலகத்தில் உயிர்களது கண்ம பேதங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை இறைவர் ஊட்டுகின்றார். இது ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆன்மா ரொம்ப கஷ்டப்படுதுன்னா பெருமான் அதனுடைய வினைக்கு ஏற்றார் போல இன்ப துன்பங்களை கொடுக்கிறாரு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். சாமி இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு நாம வாய்க்கு வந்தபடி சொல்லக்கூடாது. அவற்றை நாம் தவிர்ப்போம் என முயலுதல் பெரியோர் செயல் அன்று. அது அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் என்ன சொல்ல பாருங்க, செத்தாரை எல்லாம் பிழைக்க வைப்பேன் நோயாளிகளை எல்லாம் நோய் தீர்ப்பேன் என்று எழுதல் அரியார் செயல். செத்தவங்களை எல்லாம் பிழைக்க வைப்பேன் நோயாளிகளை நோய் தீர்ப்பேன் என்று சொல்வதில் அரியார் செயல் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆனால் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, எந்த மது பேரருள் பரமாச்சாரியில் இவ்வாறு செய்த அற்புதங்களை பற்றி முன்னர் அங்கங்கும் விளக்கப்பட்டன கடைபிடிக்க. சரி, இப்படி சொல்றீங்க. பாலுடைய பிள்ளையார் எலும்பு பெண்ணாக்கினார். அப்புறம் முயலக நோய் தீர்த்தது. அரசுகள் அப்பூதியாருடைய மகன் அரவுவிடம் தீர்த்தது. நம்பிகள் கூணும் குருடம் தீர்த்து ஏவல் கொண்டது. முதலை வாய்ப்பிள்ளை அழைப்பிப்பது இதனுடைய உட்கடை வேறு, அது வேறு என்றார். அது வேறுன்னா அது இறைவர் செயல்கள். அது என்ன சொல்றாரு, நானெளிய வல்லதனால் தான் செய்யும் தன்மைகளை ஆக்கியிடும் அன்பர்கவன் என்று சொல்லி திருக்கழுக்குப்படியார் சொல்லுதுங்க. நானெளிய வல்லதனால் அந்த தன்முனைப்பு நீங்கினாச்சுன்னா தான் செய்யும் தன்மைகளை, இறைவன் தான் செய்யக்கூடிய தன்மைகளை அன்பருக்கு ஆக்கி விடுவான் என்று சொல்லி அந்த ஞான நூல் சொல்லுகிறது. இதெல்லாம் இறை செயல்களை ஆகி அவற்றின் காரணங்கள் எம்போல்வார் ஆராயத்தக்கன அல்ல என்பது திரு பாசுர பிரமாணத்தால் போதும். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாசுரத்துல ஆட்பாலவர் கருளும் அன்னமும் ஆதிமான்மும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படின்றார். யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆட்பாலவர் கருளும் அன்னமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். அது நம்ம எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெருமானுடைய திருவருள்ல என்ன வேணாலும் நடக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்படி மூன்றுடம்பில் பிறவி விடம் தீர்ந்தோர் உய்ய என பின்னரும் சொல்லுகிறார். இந்த உலகில் பக்குவமுடைய உயிர்கள் கதிப்பார் செல்ல ஏது நெறி என்றும் தலைவனை நனிகானேன் என்றும் அவனை பெற்றடையும் வழி தேடி துன்பமுறும் உயிர்களுக்கு ஞானோபதேசம் செய்யும் திருமந்திரம் யோகியர் மூலம் பெற வைத்தல் இறைவரது திருவுள்ள கருத்தாதல் காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. அதான் நமக்கு அதான் நம்ம சொல்லணும். பசுக்களின் துயர் நீங்குதல் வேண்டுமாயின் அதற்கு இதுவே உபாயம் என்று யோகியார் துணிந்த மனக்கருத்து. இடையனை உயிர்ப்பிப்பது அவனை இன்னும் சில நாள் வாழ வைக்க வேண்டும் என்பது கருத்தல்ல. பசுக்களுடைய துன்பத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த மாதிரி அவ்வாறு பாய்ச்சிய பின் திருமூலராகி மேலே அவர் திருமூலராக மேலே எழுகிறார். அப்படி மேலே எழுந்து அவர் அந்த பசுக்கள் எல்லாம் அவரை பார்த்து நாவால் நக்கி முகந்து பார்த்து அப்படியே அன்பு பாராட்டு. ஏன்னா அதுகளுக்கு இதெல்லாம் தெரியாது.
இறந்து போன மூலன் உயிர் பெற்றுட்டான், நம்முடைய மேய்ப்பாளன் உயிர் பெற்றுட்டான் என்று சொல்லி அதெல்லாம் அவர் அப்படியே பெருமகிழ்ச்சியோடு அப்படியே கால்களை மேலே தூக்கி தூக்கி அப்படியே அவரோடு ரொம்ப அன்பாக இருக்கிறது. அப்படி பசு கூட்டங்கள் முன்கூறியபடி மகிழ்ச்சி பொருந்த கண்டு அருள் கொண்டவராகி அவைகள் கூடி மேய்கின்ற இடங்களில் அவற்றின் பின்னே சென்று காவிரி ஆற்றினுடைய துறையில் தண்ணீர் கலந்து உண்டு கரையேற அந்த பசுக்களை எல்லாம் அவர் பாதுகாத்து அப்படியே சென்று கொண்டிருக்கிற பொழுது வெப்பமிக்க சுடர்களுடைய சூரியனும் மேற்கு அந்த மாலை நேரம் வருகிறது. பசு கூட்டங்கள் ஒருவரும் செலுத்தாது தாமாகவே முன்னால் செல்ல அது நடந்து கொண்டு செல்லுகிறது. கன்றுகளை நினைந்து பால் கொடுப்பதற்காக அதெல்லாம் வேகமாக செல்லுகிறது. சைவ நெறியிலே உண்மையிலிருந்த யோகியராகிய திருமூலர் அந்த பசு சென்ற வழியிலே அவற்றின் பின்னே செல்லுகிறார். அப்படி அவர் செல்லுகின்ற பொழுது அவர் செல்வதற்கு முன்பாகவே தன்னுடைய உடம்பு போய் தேடி பார்க்கிறார். அந்த உடம்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்காதனால அந்த இருக்கிற உடம்போட போறாரு. எங்க போறதுன்னு அவருக்கு தெரியாது. இப்ப அந்த பசுக்கள் எல்லாம் போது அதுக்கு பின்னாடி போறார். அவ்வளவுதான். பசுக்களின் பின் போன திருமூலர் பசுக்கள் எல்லாம் அது அதனுடைய வீட்டுக்கு போயிருது. அதற்கு பிறகு அந்த எல்லையில போய் நிக்கிறாரு. பெருமையுடைய அந்த விடையனது மனைவியும் அது தன்னுடைய கணவன் மேல வர தாழ்த்த எங்க போறதுன்னு அவருக்கு தெரியல. அந்த பெண் வருகின்ற பொழுது அச்சத்தோடு அவர் நின்று கொண்டிருந்த வகையை கண்டு இவருக்கு ஏதோ ஒரு தீங்கு நேர்ந்துள்ளது என்று கருதி அவரை போய் தொடர அந்த பெண் மெய்தீண்ட அதற்கு இசையாராகி, ஏன்னா அந்த பெண்ணுக்கு கணவன்கிற அளவுக்கு தான் தெரியும். இந்த உடம்பு அவருது, உடம்பு இவருது, உயிர் அவருதுன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனா இவருக்கு அந்த பெண்ணை தெரியாது. அதனால அந்த பெண் கணவனை தொடர்றதுக்கு வரா. அப்படி வருகின்ற பொழுது இவர் அதுக்கு இசைவு தெரியும், நான் உன்னுடைய கணவன் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்படியே அவள் மக்களோடு அரிய சுற்றத்தாரையும் இல்லாதவளாதலின் தங்கி பயந்து மயங்கி என்ன செய்தீர் என்று மனந்தளர்ந்து வருந்த இங்கு உனக்கு என்னுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்றாரு. மறுத்து அந்த தவத்துடைய திருமூலரை விடுத்து ஒரு பொது மடத்தினிலே போய் புகுந்தார் என்று சொல்லி ஒரு பொது மடத்திலே சென்று புகுந்து விடுகிறார். இப்படி அவர் அங்கு செல்லுகின்ற பொழுது அவள் தனது கணவனது தன்மை வேறுபட்டு மாறியதை தெரிந்து, என்னடா நம்ம மனைவி போய் நின்னாவே யாருன்னு கேட்கிறாரு, இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவளுக்கு ஒன்றும் புரியல. அன்று இரவு முழுக்க யாரிடத்திலும் சொல்லுரையாமல் இருந்து அவரிடம் அணையவியலாது துயிலும் பெறாமல் இருந்த அந்த பெண் அவர்கிட்ட போக முடியல, தூக்கம் வரல. அந்த பெண் அப்படியே புலன்று கொண்டு இருக்கிறார். அடுத்த நாள் பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லி அந்த தன்மை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த ஊர்ல நல்ல மக்கள் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க அவருடைய தன்மையினை அருகில் இணைந்து நாடி அறிந்து எல்லாரும் அன்போடு சொல்றாங்க, இது பித்து பொருந்திய மயக்கம் என்று, நீ நினைக்கிற மாதிரி அவருடைய கணவன் பித்தெல்லாம் இல்லை, அவருக்கு பித்தெல்லாம் பிடிக்கல, பிரியதாகியதொரு சார்பு உள்ளதும் அன்று என்று சொல்லி சித்தத்தின் விகற்பங்களை எல்லாம் கலைந்து தெளிந்த நிலையில் சிவயோகத்தில் அடங்கிய கருத்தின் உடையவராகி அளவற்ற பெருமையில் இருந்தனர். அவர் ஒரு பெரிய சிவயோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இத்தனை எவராலும் அளவிற்கரியது என்று துணிந்து எல்லாரும் சொல்றாங்க. அவர் இருக்கக்கூடிய நிலை யாராலே சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல, பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இருவகை பற்றுக்களை மறுத்த ஞான உபதேசத்தினாலே இறைவரது திருவிழிகளை பெற்ற சீவன் முக்தர்களை போல ஒருங்கே எல்லாவற்றையும் உணர்ந்த ஞானியாகுவார். அவர் பெரிய சீவன் முக்தர். உடம்போடு இருக்கின்ற பொழுதே பெருமான் திருவருளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சீவன் முக்தர் அவரு. அதனால முன்னை நிலைமைப்படி உங்கள் சுற்றத்தின் தொடர்பாக இயல்பில் உட்பட மாட்டார் என்று எல்லாரும் சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய பழைய கணவன் அவர் அல்ல என்று சொல்லி அவளும் துன்பப்பட்டு மயங்க பக்கத்தில் இருந்தவர்கள் அவளை அழைத்து கொண்டு நீங்கினார்கள். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு எல்லாரும் போயிட்டாங்க. சிவயோகத்தில் வைத்த கருத்தினர் அப்படின்னா, அதாவது சிவனோடு அறிவினால் இரண்டர கலந்து அழுந்திய மனத்தினர் என்று சொல்லி அவரை பார்த்துடன் இந்த பெரியவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த நிலைமை, அதாவது இந்நிலைமை முன்கூறி இவ்வாறு நிலையில் சாத்தனூர் பொதுமடத்தில் இருந்த திருமூலர், அந்த பொது மடத்தில் இருக்கிறார் திருமூலர்,
அங்கிருந்து எழுந்து அந்த இடத்து பசு கூட்டங்கள் ஊரை நோக்கி வந்த வலியனையே பற்றி சென்று பார்க்க தாம் வைத்த காவலன்கள் செறித்த தமது முன்னைய உடற்புதையினை காணாராகி மீண்டும் போய் தேடி பார்க்கிறார். மீண்டும் போய் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த உடம்ப காணல. அப்படி காணாதனால முற்றுணர்வு கூடிய மெய்ஞானம் பொருந்திய தமது சிந்தையினில் செயல் நிகழ்ந்த நிலையினை ஆய்ந்து தெளிந்தாராகி. ஏன் அது காணாத போச்சு அப்படிங்கிறது இப்ப அவர் ரொம்ப சிந்திக்கிறார். ஏன் காணாத போச்சுங்கிறத சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டுல சொல்றார். அருமையான திருப்பாட்டு. தன்னிலவார் சடையாதாம் தந்தாகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப கண்ணியார் திருவருளால் அவ்வுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார். தன்னிலவார் சடையார் யாரு? சிவபெருமான். தலையிலே நிலவை அணைந்த சிவபெருமான் தந்த ஆகம பொருளை, அவர் கொடுத்த ஆகம பொருள் எண்ணில்லாகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள திருக்குறித்தொன்னையனர் பணத்துல. அப்ப அந்த ஆகமங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமான் என்ன செஞ்சாராம்? நில உலகத்திலே திருமூல தேவநாயனார் மூலமாக அவருடைய திருவாக்கின் மூலமாக தமிழிலே வகுப்பதற்காக கருதி அந்த இறைவனுடைய திருவருளால் அந்த உடலை மறைப்பித்தார். ஆதலின் பாருங்க, சாமி சொன்ன ஆகமங்களை எல்லாம் தமிழ்ல நமக்கு கிடைக்கணும்னு பெருமான் நினைச்சார். அதனால உடம்ப மறைச்சார். அப்படி உடம்ப மறைச்சு எங்கும் நிறைந்த முற்றுணர்வுடைய உடையராகிய திருமூலர செயலனை சிந்தையில் தெளிந்து அது ஈசர் அருளாலாயிற்று என்று உணர்ந்தார். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அந்த உடம்ப மறைச்சார் அப்படிங்கிறதுக்கு விடை தெரிஞ்சிருச்சு. ஈசன் அருள் என உணர்ந்தார். அதான் ரொம்ப முக்கியங்க. ஏன் உடம்பு காணாத போச்சுன்னு புலம்புல. அவர் ஞானி, மிகப்பெரிய ஞானிங்கிறதுனால அவருக்கு என் நிறைந்த உணர்வுடையார் ஈசர் அருள் என உணர்ந்தார் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, நமக்கு தமிழ் வேதங்களாக இருக்கக்கூடியது தேவாரங்கள், ஆகமமாக இருக்கக்கூடியது திருமந்திரம். தமிழ் வேதம் அப்படிங்கிறது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல சரிதத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. திருக்குறுக்கை பதிமண்ணி திருவீரட்டானம் அமர்ந்து பொறுப்பு விழாரை ஏத்தி போந்து அன்னியூர் சென்று போற்றி பருக்கை வரை விரித்தார்தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் என்று சொல்லி சொல்றார். அப்ப தேவாரங்கள் எல்லாம் நமக்கு தமிழ் வேதம்ங்க, திருமந்திரம் நமக்கு தமிழ் ஆகமம் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில். இப்ப இங்க ஆகமமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா, இவர் சொன்னதான் சடையாதாம் தந்த ஆகம பொருள் அப்படின்னார். சிவபெருமான் தமது ஈசான மூர்த்தத்தில் சத்தியோசாத முதலிய 5 திருமுகங்களாலும் அருளியவை காமிக முதலிய 28 ஆகமங்கள். 28 ஆகமங்களை தன்னுடைய 5 முகங்களிலே இருந்து பெருமான் நமக்கு அருளி இருக்கிறார். அவற்றின் பொருள் என்னன்னா, சரியையாதி 40 நிலைகளும் முப்பொருள் நிச்சயமும் சாதனமும் பயனும் முதலியவை. அந்த 28 ஆகமங்களுடைய பொருள் என்னன்னு கேட்டா, 4 பாதங்கள், சரியை கிரிய யோக ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்கள், முப்பொருள் நிச்சயம். முப்பொருள் அப்படின்னா பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள் நிச்சயம். இதுதான் அந்த ஆகமத்தினுடைய ஒரு பொருளாக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்ற. 28 ஆகமங்களுடைய பொருள் என்னன்னா, சரியை கிரிய யோக ஞானம் 4, அதுபோக பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3. இதுதான் முப்பொருள் நிச்சயமும் அதனுடைய சாதனமும் பயனும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதான் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. ஈசானத்துல 8 ஆகமங்கள், மற்ற 4 முகங்கள்ல 5 ஆகமங்கள், 28 ஆகமங்கள். ஈசானந்த புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதுல ஈசானத்துல மட்டும் 8 ஆகமங்கள், மற்ற 4 முகங்கள்ல 28 ஆகமங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். மண்ணின் மிசை திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப கண்ணிய திருவருளால் என்று சொல்லி சொல்றாருங்க. தமிழ் வகுத்தருள கருதி இறைவர் திருவுளம் கொண்டார் என்பது. ஆமா, நமக்கு தமிழ்ல ஆகமத்தை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லித்தான் திருமூலருடைய அந்த உடம்பை மறைத்தது என்று சொல்லி சொல்லுகிறார். தமிழ் வகுப்ப என்று சொல்லி சொல்றார், ஈசர் அருள் என்று சொல்லி சொல்றார். இப்படி சூழ்ந்துள்ளாராய் தொடர்ந்து அந்த இடையர் குலத்தவர்களுக்கு எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. மெய்விடம் வரை தம்மையே தொடர்ந்து வந்தவர்களாய் அவர்கள் அறியும்படி அவர்களுக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற உண்மையினை
முழுதும் அறிவுறுத்தி உரைத்தருளினாராக. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நடந்தது இதுதான் என்று சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்லி அவர்களுக்கு சொல்றார். அவர்களும் அங்கிருந்து மீண்டு இவர் வேற என்று சொல்லி போயிடுறாங்க. இடப்புக்குடி உயர்த்தி அந்த இறைவரது திருவடியை சிந்தனை செய்து மேல் மேல் பெருகும் இயல்புடைய ஆர்வம் கோபம் முதலியவற்றை வேறற அகழ்ந்து போக்கிய அத்திருமூலர் ஆவடுதுறை வந்து சேருகிறார். இப்பதான் அந்த காவிரி கரையில் இருந்து மாடு மேய்க்கக்கூடிய இடத்தை எல்லாம் கடந்து திருவாவடுதுறை வந்து சேருகிறார். திருவாவடுதுறையில தான் அவர் வந்து ஒரு பெரிய அரச மரம் போதி மரத்துக்கு அடியிலே வந்து அப்படியே ஞான நிலையிலே வீற்றிருக்கிறார். அதான் சொல்றார், ஆவடுதன் துறையணைந்தங்கு அரும் பொருளையுற வணங்கி மேவுவார் புறக்குடவான் மிக்குயர்ந்த அரசின் கீழ் தேவிருக்கு அமர்ந்தருளி சிவயோகம் தலை நின்று பூ வளரும் இதயத்து பொருளோடும் புணர்ந்திருந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கறத சொல்றாருங்க. திருவாவடுதுறையில வந்து அங்கு பெருமானை வணங்கி அங்கு தங்கி திருக்கோயில் சுற்றின் புறத்திலே மேற்கு பக்கத்திலே மிக உயர்ந்த ஒரு அரச மரம் இருக்கிறது. திருக்கோயில் சுற்றத்தில் மேற்கு புறத்துல பெரிய ஒரு அரச மரம், அதற்கு கீழே தேவாசனத்தில் அமர்ந்து எழுந்தருளி இருந்து சிவராச யோகத்தின் மிக்கிருந்த இதய கமலத்தில் அப்படியே தன்னுடைய அந்த சிவராச யோகத்தில இருந்து இதய கமலத்தில் அரும்பொருளாக இறைவருடன் இரண்டர கூடி ஒன்று இருந்தார். அப்படி யோக நிலையில் இருக்கிறார். இப்போ அப்படி யோக நிலையில் அரும்பொருளை உறவன், அரும்பொருள்னா சிவபெருமான், பெருதற்கரிய பொருள்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த பொருள் அரியவர் சிவபெருமான் ஒருவரே. அதான் அரும்பொருளை உறவணங்கி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே அந்த அரச மரத்தடியில் அப்படியே அமர்ந்து அந்த யோகத்தில் இருக்கிறார். ஆமா, இவ்வரசு சில நூற்றாண்டுகள் நின்று பின் கீழே சாய்ந்து வேறொன்றும் அப்போது பழைய மரமும் வேறும் அற்றுவிடும். இவ்வாறாக இவ்வரசு மேற்கிருந்து கோயிலை வலமாக வந்து இப்போது கிழக்கு வாயிலுக்கு இருவரும் உள்ளது என்று சொல்லுகிறார். தம் அறிவினை சிவத்தினிடத்திலே ஒன்றுபட பதிய வைத்தல் சிவயோகம். சிவயோகம்னு என்னன்னா, தன்னுடைய ஆன்மா தன்னுடைய அறிவினை சிவத்தினிடத்திலே ஒன்றுபட பதிய வைத்தல். அது ஒன்றியிருந்து நினைமென்கள் உந்தமக்கு கோணமில்லை. அதாவது யோகான்னா என்னன்னா கூடுதல்னு பேருங்க. எதாவது கூடுறது, ஆன்மாவும் சிவமும் கூடுதல், அதான் யோகான்னு பேரு. யோகான்னு சொல்றாங்க, சிவத்தை பத்தி சொல்றதே இல்லை, அது பேரு யோகாவே இல்லைங்க. யோகான்னா கூடுதல், ஆன்மாவும் சிவமும் கூடுதல். அது எப்படி கூடணும்னா, தம் அறிவினை சிவத்தினிடத்திலே ஒன்றுபட பதிய வைத்து அப்படிங்கிறது, அதான் சிவயோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதயத்திலே முன் அரும்பொருள் என்று சொல்லி சொல்றாருங்க. இப்ப அப்படி இருந்துதான் திருமந்திரத்தை நமக்கு பாடுறார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடிய ஞான பணுவல் திருமந்திரம். ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்ந்துலகத்தோருய ஞான முதல் 4 மலர் நற்றிருமந்தர மாலை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளாம் ஏனையறிந்தாரை ஒன்றவன் தான் என எடுத்து. இப்பதான் ஒன்றவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை முதல் பாட்டை பாடுறாருங்க. அதாவது ஊன் பொருந்தி இந்த பிறவியாகிய விடத்தொடக்கு நீங்கி உலகத்துள்ளார்கள் உய்யும் பொருட்டு, அதாவது இந்த பிறப்பாகிய இந்த விட தொடக்கு நீங்கி உலகத்திலே உள்ளவர்கள் உய்யும் பொருட்டாக, நம்மெல்லாம் உய்யும் பொருட்டாக ஞான முதலாகிய 4 நெறிகள் சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஞானம் யோகம் சரியை கிரியை கிரியை சரி என்று இவ்வாறு ஞானத்தை முதலாக வைத்து கூறுதல் சிருட்டி கிரமம் அப்படிங்கிறார். முதல்ல பெரியவங்க வந்து ஞானத்தை முதலாக வைத்து சொல்வார்கள். சங்கரனை அடையும் நன்மார்க்கும் 4வைதாம் ஞான யோக நற்கிரியா சரி என நபிற்றுவதும் சித்தியார் சொல்லுது நமக்கு செய்வர் என்று சொல்லி சித்தியார் சொல்லுதுங்க. ஆமா, முதல்ல ஞானத்தை சொல்லுவது பெரியவங்களுடைய, சித்தியாரும் அப்படித்தான் சொல்லுது. ஞானம் முதல் 4 அப்படின்னா ஞானம் யோகம் கிரியை சரியை என்று சொல்லி பொருளுங்க. அப்படி அந்த 4 நெறிகளும் விரிந்து காணும் நல்ல திருமந்திர மாலையினை பான்மை முறையினாலே ஓராண்டுக்கு ஒரு மந்திரமாக, ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பாடல், அப்படி பாடியதுதான் நமக்கு மந்திரம், திருமந்திரம் என்று சொல்லுவது. பரம்பொருளாகியவரும் பன்றியின் கொம்பினை அணிந்தவருமாக இறைவரை ஒன்றவன் தானே என்று சொல்லி முதல் பாட்டு நமக்கு, இந்த பாட்டு தான் நமக்கு திருமூல தேவநாயகர் பாடிய முதல் பாடலாக நமக்கு போற்றப்படுவது. அருமையான ஒரு திருப்பாடல். ஒன்றவன் தானே என்று சொல்லக்கூடியது 8 வரைக்கும் சொல்றாரு. 7 ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் 3 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8 என்று சொல்லி நமக்கு திருமந்திரத்துல முதல் பாடலாக சொல்லப்படுவது. இந்த பாட்டு தான் முதலாவதாக பாடியது என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார்.
இங்கு குறித்தது பிறவி அறுதல் திருமந்திர மாலையின் பயன் என்று பொருள். பிறவி அறுதல் தான் திருமந்திர மாலையினுடைய பயன். அஞ்சனம் போன்று உடல் என்று பாட்டை பிறவியில் சரீர சித்தி உபாயம் என்று சொல்லி இப்படி நமக்கு திருமந்திரத்திலே நமக்கு திருமந்திரம் தான் சொல்லுது. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாசம் அனாதி பதியினை சென்றனகா பசுவாசம் பதியனையில் பசுவாசம் நில்லாவே என்று சொல்லி நமக்கு திருமந்திரத்துல முப்பொருள் உண்மைகளை பற்றி சொல்லக்கூடிய பாடலும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இப்படி பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தாரை சாத்தி என்று சொல்லி மேல்வரும் பாட்டு, அதாவது திருமந்திர மாலை முழுவதும் பெருமானை போற்றியது என்பதாம் என்னை உலகுய சிவாகம பொருளாகிய பதுபசி பாச நிச்சயத்தினையும் உயிர்கள் சிவனை அடையும் நெறிகளையும் அவ்வாறடையும் அதனால் வரும் சிவானந்தமாகிய பயனையும் கூறுதலானும் உபதேசம் என்பது தொடங்கி இறுதியில் முதல் உபதேசம் தொடங்கி இதில் 9ஆம் தந்திரத்தில் தோத்திரம் சர்வ வியாபி என்ற பகுதியோடு நிறைவு செய்து காட்டுகிறார் என்று சொல்லி இப்படி நமக்கு அருமையான ஒரு மனுவலை நமக்கு அருளி இருக்கிறார். நினைந்த பொருளுடைய திருமந்திர மாலைய தமிழ் 3000 மந்திரங்களையும் சாத்தி அருளி அதன் பொருட்டு பெற்ற 3000 ஆண்டுகள் இந்த உலகத்தின் கண் மகிழ்ந்து வீற்றிருந்து, அதாவது திருமுடியிலே ஞானசந்திரனை சூடிய சிவபெருமானது திருவருளினாலே அவரது திரு கையிலினை அடைந்து என்றும் பிரியாதபடி சிவனது சீபாத நிலையில் சேர்ந்தார். திருமந்திரம் நமக்கு அருளியதற்கு பிறகு கையிலை சென்று என்றும் பிரியாத பெருமானுடைய அந்த திருவடி நிழலிலே சேர்ந்தார் என்று சொல்லி நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார் இந்த திருப்பாடலிலே. அதாவது சாலோக சாரூப சாமீப சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய 4 வகை முக்தி என்று சொல்லுவார்கள். இது நாயன்மார்கள் நம்முடைய திருமூலர் அடைந்தது சிவ சாயுச்சியத்தில் கலந்திருத்தல் என்று சொல்லி 4 வகையான முக்தி சாலோகம் சாரூபம் சாமீபம் சாயுச்சியம் என்று சொல்லுவது. இந்த சாயுச்சிய நிலையை அடைந்தவர் என்று சொல்லுகிறார். கடைசி இறுதி பாடலில் சொல்லுகின்ற பொழுது நலம் சிறந்த ஞான யோக கிரியா சரியை எல்லாம் மலர்ந்த மொழி திருமூல தேவர் மலர் கலல் வணங்கி அலர்ந்த புகழ் திருவாரூர் அமரர்களங்கண்ட தலங்குலவு விரல் தண்டி அடிகள் திறம் சாற்றுவாம் என்று சொல்லி போற்றுகின்றார். சரீரத்தினுடைய உள்ளுரை நலம் சிறந்த நன்மை தருவதில் சிறந்து விளங்கும் ஞானம் யோகம் கிரியை என 4 நெறிகளும் விரிந்த மொழியனையுடைய திருமூல தேவரது மலர் போன்ற திருக்கலர்களை வணங்கி அந்த திருவடியின் துணை கொண்டு அடுத்து நம்முடைய தண்டியடிகளுடைய திருச்சரியத்தை சொல்ல முற்படுகின்றேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி நமக்கு திருமூல தேவனான அருளி செய்ததுதான் நமக்கு இந்த திருமந்திரம். அதிலே முதல் தந்திரம் 9 தந்திரங்கள் நமக்கு அருளி இருக்கிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அதிலே முதல் தந்திரம் காரண ஆகமம் என்று சொல்லுவது, 2ஆம் தந்திரம் அதாவது முதல் தந்திரம் காரண ஆகமம், 2ஆம் தந்திரம் காமிக ஆகமம் என்று சொல்லியும், 3ஆம் தந்திரம் வீர ஆகமம் என்று சொல்லியும், 4ஆம் தந்திரம் சிந்தாகமம் என்று சொல்லுவது, 5ஆம் தந்திரம் வாதுல் ஆகமம் என்று சொல்லுவது, 6ஆம் தந்திரம் அதாவது 5ஆம் தந்திரத்துலதான் முக்தியினுடைய 4 பதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சரியை கிரிய யோக ஞானம் என்று சொல்லக்கூடிய பதங்கள். 6ஆம் தந்திரத்திலே வியாமல் ஆகம் என்று சொல்லுவது, குருவருள் பற்றி சொல்லுவது, மானுட வர்க்கத்திற்கு பெருமான் குருவாக உபதேசம் செய்வதை எல்லாம் சொல்லக்கூடியது. 7ஆம் தந்திரம் காலோத்தர ஆகமம் என்று சொல்வது மாகேஸ்வர பூஜை, அடியாருடைய சிறப்பு பூஜை, இதையெல்லாம் சொல்லக்கூடியது. 8ஆம் தந்திரம் சுப்பர் ஆகம் என்று சொல்லுவது. அதே மாதிரி இது 8ஆம் தந்திரத்திலே சூக்கும தேகத்தை பற்றியும் கூடுவிட்டு கூடுபாயக்கூடிய அந்த பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடியதை பற்றியும் சொல்லுவது 8ஆம் தந்திரம். 9ஆம் தந்திரத்திலே மகுட ஆகமம் என்று சொல்லுவது, இது குருமட தரிசனம், ஞானகுரு தரிசனம், இதெல்லாம் சொல்லப்படுவது நமக்கு மகுடாகம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி இப்படி நம்முடைய திருமூல தேவநாயனார் தமிழ் ஆகமத்தை விளக்க வந்த ஒரு பெரியவர் கைலாயத்தில் இருந்து இங்கு நமக்கு தமிழ் ஆகமத்தை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே திருமூல தேவநாயனுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.